கடந்த நாட்கள்ல ஒரு வேதம் ஒரு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. பிசாசுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள். வசனத்தை படிங்க. பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. ஆமா, அறியாம தான் இருந்திருக்கிறாங்க ஊழியக்காரங்களே. இந்த ஆப்ல இத்தனை பைபிள் இருக்கு, இந்த ஆப்ல இத்தனை பைபிள் இருக்கு, அதுல எல்லா விளக்கத்தோட என்ன செஞ்சிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி செல்லுல அநேக ஆப்பை இறக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேதத்தை புரட்ட வேண்டிய கரங்கள் செல்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, புரட்டிட்டு இருக்கு. அந்த ஊழியக்காரனுக்கு எப்படிப்பட்ட வாஞ்சி ஆர்டர் கொடுத்தாரோ தெரியவில்லை. அவர் எழுதி இருக்கிறையா, எனக்கு இந்த ஆப் இறக்கி அதெல்லாம் தேடுறது எனக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. என்னைக்காவது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப முடியலன்னா அந்த கூகுள்ல போய் அந்த மட்டும் டைப் பண்ணி பார்ப்பேன். அதுவும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அப்படி வளரக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆனா அந்த ஊழியக்காரர் எப்படி எழுதியிருந்தாருன்னா, சாத்தானுடைய தந்திரம் இது, இனி 50 வருடத்துல இந்த வேதம் இருக்காது. இந்த வேதம் என்ன செய்யாது, இருக்காது. இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஒருவர் எந்த பக்கத்தை எடுத்து சொல்கிறாரோ அதே பக்கத்தை நாமும் எடுத்தால் அந்த வசனம் அங்கே இருக்கும். இங்கிலீஷ் பைபிளுக்கு அப்படி இல்லை. அவர்கள் தேடிதான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த ஒரு காரியம் இனி வரும் காலங்கள்ல இல்லாம போகுது. எல்லாம் அந்த டச் செல்ல வச்சுக்கிட்டு அதுல 20 ஒரே ஆப்ல 20 பைபிள் இருக்கு, நல்லா வித்தியாசமா இருக்கு. அதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஜனங்களுக்கு நல்லா நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதத்துல இப்படி போறாங்க. இது நல்லதுன்னு நினைச்சு போறாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல வேதம் அச்சடிக்கப்படுவது என்ன செய்யப்படுகிறது, குறைந்து கொண்டு வருகிறது. என்ன நிறுத்தப்படுது, என்ன செஞ்சுட்டு வருது, குறைந்து கொண்டு வருது. கடைசி என்ன, எல்லாருக்குமே டச் செல் இருக்கும். அப்ப எல்லாருமே இந்த செல்லுல வேதத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிடுவாங்க. அப்படி வேதம் போயிடும் தானே. ஏதாவது ஒண்ணு மாத்துனா அந்த பைபிளை படிக்கிறவங்க அதை தானே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இதுல ஏதாவது ஒரு வார்த்தை மாறிடுச்சுன்னா, நீங்க எந்த பைபிள் வாங்கியிருக்கிறீங்க, அந்த பைபிள் தப்பா இருக்காது, என்ன செஞ்சிடுங்க, மாத்திருங்கன்னு சொல்லிடலாம். அவர் டச் செல்ல பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? காலம் வேதத்தை, அதாவது ஒருவன் ரொம்ப தீவிரமா வேலை செய்து கொண்டு இருக்கிறான். ஒருவன் ரொம்ப தீவிரமா வேலை செய்து கொண்டு இருக்கான். அவனுடைய வேலையெல்லாம் பழிக்குது, பெருமையா போல நடந்துகிட்டு இருக்கு. அநேகரை அவன் சோம்பேறி ஆக்கிட்டான். வேதத்தை புரட்ட வேண்டாம், அந்த ஆப்ல எடுத்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ட்ரை பண்ணோம்னா எல்லாம் என்ன செஞ்சிடுது, வந்துடுது. நம்ம ஜனங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், புது சத்தியத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கத்துக்கு கொண்டுட்டு போயிட்டான். கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்து காத்திருப்பு ஜெபம்னு ஒண்ணு வைத்து ஜனங்களை ஜெபித்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கிற அந்த வாஞ்சியோடு கூடி ஜெபம் பண்ணி அதற்காக ஆயத்தமாகி, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த வசனத்தை எப்படி நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறீங்கன்னு வாஞ்சியோடு தாகத்தோடு முன்பு இருந்த ஊழியக்காரர்கள் சொல்வார்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரசவ வேதனை இருக்கும் அந்த ஊழியக்காரருக்கு என்று சொல்வார்கள். ஆனா இப்போ அப்படி இல்லை, டச் பண்ணா போதும், அப்படியே எல்லா வசனமும் என்ன செஞ்சிடுது, வந்துடுது. இந்த வசனத்துக்கு இணையான வசனம் எங்கே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்குன்னா, நீங்க ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வருகிறீர்கள், ஆனால் உங்களை சோர்வாக்கி கொடுக்கிறான். நீங்க தான் உங்களை தட்டி எழுப்பணும். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இல்ல, இந்த நேரம் இந்த நாள் நான் என் தேவனை துதிக்க போகணும், ஆராதிக்க போகணும். இந்த வருடம் 2024 ஆரம்பித்தோம். எப்படி ஆரம்பித்தோம்? ஒருவரையாவது வேதத்தை வாசித்து இருக்கிறீர்களா? இல்ல ஏதாவது ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறீங்களா? அந்த தீர்மானத்தின்படி விழுந்து எழுந்து எத்தனை முறை நீங்க அதை சரி பண்ணி இருக்கிறீங்க? எத்தனை பேரை விசாரித்து இருக்கிறீங்க? எத்தனை ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்க?
அதுவெல்லாம் தான் வளர்ச்சி. கர்த்தருக்குள்ளாக நாம் வளர்வதுதான் வளர்ச்சி. இந்த உலகத்து சபைக்குள்ள வந்து உலக வளர்ச்சி இல்ல, ஆவிக்கிற வளர்ச்சி. அதாவது நமக்கு இருக்கிறது வளர்வதற்காக தேவன் இங்கே அழைத்து வரவில்லை, நாம் வளர வேண்டும் என்பதற்காக அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. சபைக்கு தேவன் நம்மை அழைத்து வந்ததற்கான நோக்கம் நமக்கு இருக்கிறது வளர வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் வளர வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அந்த வளர்ச்சி எதுல இருக்கணும்? சத்தியத்துல இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிங்க. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ வார்த்தையின் தலைப்பு சாராம்சம் என்னவென்றால், இந்த வேதத்துக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்றால் உலகத்தை பார்த்து நாம் இந்த வேதத்தை பார்க்க கூடாது. அப்படி பார்த்தால் இதுல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு மலை போல தோன்றும். கவனிக்கிறீங்களா? உலகத்தை பார்த்து இந்த வேதத்தை பார்த்தால் இந்த வேதத்துல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு மலை போல தோன்றும். ஆனால் இந்த வேதத்தை பார்த்து உலகத்தை பார்த்தால் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையின்படி இந்த உலகத்துல வாழ்வது நமக்கு ரொம்ப 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 எளிமையா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் சத்தியத்தின்படி வாழவில்லை என்பதை அறிந்து அந்த சத்தியத்தின்படி நாம் வாழ்வோம். அப்படி நாம் வாழ்ந்தால் நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? உலகத்தை பார்த்து வேதத்தை பார்க்கிறதுனால ஆத்தாடி இந்த வார்த்தைகளை நம்மளால கீழ்ப்படிய முடியுமா? ஒரு வசனத்தை நம்ம சொல்லிவிடுவோம். வரம் பெற்றவர்களே இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியும், நம்மளால என்ன செய்யல, வரம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று வார்த்தை விட்டு விலகி போய்விடுவோம். யாரெல்லாம் கிறிஸ்துக்குரியவர்கள், யாரெல்லாம் கிறிஸ்துவுடையவர்கள்? சரி, கிறிஸ்துக்குரியவர்கள் கை தூக்குங்க. கிறிஸ்துக்குரியவர்கள் கை தூக்குங்க. சரி, கிறிஸ்துவை உடையவர்கள் கை தூக்குங்க. என்ன எல்லாருமே கை தூக்குறீங்க? அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே கிறிஸ்துக்குரியவர்கள் தான். இங்கே இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கணும். சரிமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே கிறிஸ்துக்குரியவர்கள். ஆனால் சபையில இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்து இப்படிதான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லணும். அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் நாம் கிறிஸ்துக்குரியவன் தான் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். நம்ம ஆண்டவர் யூத ஜனத்தில் பிறந்தாலும் யூத ஜனங்களுக்கான தேவன் அல்ல, உலக தேவனாக உலக இரட்சகராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வானம் பூமி எல்லாமே அவரால் தான் உண்டானது. அவரை அல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே உண்டாகவில்லை. அப்படின்னா எகிப்தியர் யாரால உண்டாக்கப்பட்டார்கள் சொல்லுங்க? எல்லாருமே அவரால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா சபைக்குள்ளாக இருக்கிறவர்கள் அவருடையவர்களாக இருக்கணும். அதாவது அவர் சொன்னதை அப்படியே செய்கிறவர்களாக, அவருடைய செயலை போல நம்முடைய செயலை செய்யணும், இருக்கணும். அதனாலதான் இந்த சீசர்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பார்த்திருக்கிறார்கள். ஆனா பார்த்தா அவங்க யாரு இல்ல, கிறிஸ்து இல்ல. ஆனா இவங்களை பார்த்தா, அதாவது சகோதரர்களை சகோதரிகளை பார்த்தா கிறிஸ்துவ சொல்ல முடியுமா? சகோதரர்களை இவர் கிறிஸ்தவர், கிறிஸ்துவனுடையவர் அப்படின்னு சொல்லணும். சகோதரிகளை அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லல தானே. இயேசுனுடைய கிரியைகள் இருந்தா இந்த காரியத்தை தான் தேவன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்துல இருக்கிற எல்லாருமே கிறிஸ்துக்குரியவர்கள் தான். ஆனால் நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அப்ப கிறிஸ்து எப்படி வாழ்ந்திருக்கிறாரோ அப்படி வாழ்வதற்கு இந்த வேதத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா தேவனிடத்தில் இருக்கிற அந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. 2 சாட்சிகள் மூலம் என்ன செய்யப்படும், உறுதிப்படும் இல்லையா? 2 சாட்சிகள் என்ன செய்யப்படும், உறுதிப்படும். நீங்க பூமியில எதை கட்டுவீர்களோ அது பரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டப்பட்டு இருக்கும். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்படின்னா என்ன? இங்கே தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சத்தம் சபையில் கேட்கும் அனுபவம் இருந்தால் மட்டுமே பரலோகத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கவும், அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவும், அவரோடு கூட இருக்கவும் நம்மால் முடியும். நீங்க இங்கே அவருடைய சத்தத்தை கேட்கும் அனுபவம் இல்லையா? பரலோகத்தில் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. நீங்கள் அவர் நடத்துவதை புரிந்து கொள்ளவில்லையா? பரத்துக்கு உங்களை நடத்துவார் என்பதையும் நீங்கள் உறுதியாக நினைக்க முடியாது. அவருடைய சபையில இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையா? பரத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில என்ன செய்யப்படட்டும், செய்யப்படட்டும். அங்கே இங்கே வேண்டும் என்றால் உங்களுக்கு சமைப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது. உங்க வீட்டுக்கு நீங்க போயிடலாம். ஆனா அங்கே எங்க இடம் இருக்கும்? எல்லா இடத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும், ஆராய்ச்சிக்கிட்டு தான் இருக்கணும். அவருடைய சத்தத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும், கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அப்ப அந்த சத்தத்தை கேட்கிற அனுபவம் இங்க இருக்கணும் தானே? இது எதுக்குன்னா, நீங்க இங்க அவருடைய சமூகத்துல இருந்து அவருடைய வார்த்தையை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய சத்தத்தை கேட்கும் அனுபவம் இந்த சபையில உங்களுக்கு இருக்கணும். சபையா போக கூடாது. எந்த சபையா இருந்தாலும் சரி, சத்தத்தை கேட்கும் அனுபவம் இருந்தால் மட்டுமே அவர் வரும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு நம் ஆத்மா விழித்துக் கொள்ளும். அவர் ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போன ஆத்மா வரக்கூடாது, ஆர்சி சர்ச்சுக்கு போன ஆத்மா வரக்கூடாது, டிஎல்சி சர்ச்சுக்கு போன ஆத்மா வரக்கூடாது, திருவாசன கிறிஸ்டின் சபைக்கு போன ஆத்மாவை மட்டும் போய் எழுப்புங்கள் என்று சொல்ல மாட்டார். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்றுதான் சொல்லியிருக்கிறாரே தவிர இந்த சபைக்கு போன ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சபையை அந்த இடத்தில் சொல்லப்படவில்லை. அப்படி என்றால் என்ன? இந்த வேதத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்கும் அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் நாம் அவர் நடத்துதலை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தான் நம்மை நடத்துகிறாரா, இல்லை வேற ஒருவர் நம்மை நடத்துகிறாரா என்பதை கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய யோசனை போய் நடந்துட்டு மன்னாதி மன்னனுக்கு முன்பாக நின்று ஆண்டவரை என்னை நீங்க தான் நடத்தினீங்கன்னு சொன்னா, உனக்கு எனக்கு தெரியவே தெரியாது, அப்புறம் எப்படி நான் உன்னை நடத்தினேன்னு நீ சொல்லுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவேன். இந்த காலத்தை வீணெடுத்து விடக்கூடாது. உலக ஆசீர்வாதம் அது நமக்கு தேவைதான், அது நமக்கு முக்கியம் அல்ல. நமக்கு முக்கியம் தேவனுடைய ராஜ்யம் தான். நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதை விட இவர்கள் செயல்கள் கிறிஸ்துவை போல இருக்கிறது என்று சொல்வதுதான் நமக்கு சந்தோஷமா இருக்கணும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் உலக ரட்சகராக இருக்கிறார். இந்த வேதத்தின்படி என்னால் வாழ முடியவில்லை என்று நீங்க நினைத்து கொண்டு இருந்தால் அதற்கு ஒரு ஆலோசனை என்னன்னா, உலகத்தை பார்த்து வேதத்தை பார்த்தால் இந்த வேதம் உங்களுக்கு மலை போல தோன்றும். ஆனால் இந்த வேதத்தை பார்த்து உலகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உலகம் உங்களுக்கு ரொம்ப சிறுசா தெரியும், பெருசா தெரியாது. இப்படியெல்லாம் நடக்க முடியுமா? நடக்க முடியும். வேதத்தை பார்த்தால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். 3 பேரை கொலை செய்தவர்களை மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியும். ஏன்னா அந்த சகோதரி வேதத்தை பார்த்திருப்பார்கள், உலகத்தை பார்த்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு தரித்திர குணம் போன முடியும். தரித்திரத்தோடு இருக்க முடியுமா? இருக்க முடியும். அப்படி இருக்கிறவர்கள் வேதத்தை பார்த்திருப்பார்கள், உலகத்தை பார்த்திருக்க மாட்டார்கள். ஏன்னா உலகம் ஆடம்பரம், ஐஸ்வர்யம், மேன்மை இதைத்தான் கொண்டுட்டு வரும். ஆனா இந்த வேதம் தாழ்மையை கொண்டுட்டு வரும், பொறுமையை கொண்டுட்டு வரும், நிதானத்தை கொண்டுட்டு வரும், அன்பை கொண்டுட்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாபகம் இருக்கா? நாம் கிறிஸ்துக்குரியவர்கள் அல்ல, கிறிஸ்துவை உடையவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அதுக்கு என்னன்னா அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையை படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். இன்னொரு வசனம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அங்க என்ன படிச்சோம்? தமது ஜனங்களின் பாவங்களை நீங்க. இப்ப யாரு தமது ஜனம்னா? யாரு யாரு? யூதர்களா? நீங்களும் நானும் தான். அதுக்குதான் உங்களுக்கு டவுட், அதுலயே உங்களுக்கு சந்தேகம். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அப்படின்னு இருக்குல்ல, அப்ப நம்மளே பாவத்தை தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சுமந்து இருக்கிறார் என்பதை உணர்ந்த கூட்டம் தான் நம்ம. அல்லேலூயா. உங்களுடைய பாவங்களை நீங்க சுமக்கிறீங்களா இல்ல தேவன் சுமந்தாரா? யார் சுமந்தா? தேவன் சுமந்தார் தானே. அப்ப நம்முடைய பாவத்துல அவர் என்ன செய்யறாரு? நீக்கிறார். பாவம் நீக்கப்பட்டதுக்கு பின்பு மறுபடியும் பாவத்தோடு வாழலாமா? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அப்படின்னு சொல்லப்பட்டதுல கவனிங்க. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. அப்ப தமது ஜனங்கள்னா யாரா இருப்பாங்க? அந்த காலத்துல வாங்கல, இயேசு பிறந்த காலத்துல வாங்கல, இயேசு மாமிசமாக இருந்தார்ல அந்த காலத்துல வாங்குவோம். அவர் யார சொல்லியிருப்பார்? யார? யூதர்கள். பொதுவா இஸ்ரவேலர்கள் அப்படி சொல்லலாமா? இஸ்ரவேலுடைய பாவங்களை அவர் என்ன செய்யறாரு? சுமந்து தீர்ப்பதற்காக அங்கே என்ன செஞ்சிருக்கிறார்? வந்திருக்கிறார் இல்லையா? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. அப்போ அந்த ஜனங்கள் என்ன பாவம் பண்ணியிருப்பாங்க? யோசிக்கணும்ல. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. இப்ப நம்மளாம் யாரு? அவருடைய ஜனம். இப்ப நம்ம இப்பதான் அவருடைய ஜனம் அப்படின்னு வச்சு குழப்பிக்காதீங்க. அந்த காலத்துல இயேசு பிறந்திருப்பார்ல, மரியாள் கூட மரியாள் வயிற்றுல பிறந்திருப்பார்ல, அந்த காலத்துல யார சொல்லி இருக்கிறாங்க? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை நாய்களுக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க. அப்ப யாருக்கு பிள்ளையா நினைச்சிருக்கிறார்? சரி, அந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பிக்ஸ் பண்ணிடலாமா? அவர்கள் என்ன பாவம் பண்ணினாங்க?
நல்லா சத்தமா சொல்லுங்க. அவங்க என்ன பாவம் பண்ணிருக்காங்க? திருடி இருப்பாங்க, பொய் பேசிருப்பாங்க, சரி. அநேக தவறுகள் சொல்லிட்டீங்களா? அவரே வந்து சிலுவையில அடைஞ்சிட்டாங்க. வேற வேற என்ன பாவம் பண்ணிருப்பாங்க? அவர் பொறுத்து கொள்ளாம வேற ஆண்டவர் தேடி போயிருக்கிறாங்க. வேற அவர் பேச்சை கேட்கல. சரி, வேற அவர்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா? ஒரே பாவம், தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினது. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினால் அப்புறம் செய்யறதுக்குள்ள பாவம் தான். அதெல்லாம் லிஸ்ட் போட வேண்டியதில்லை. போய் பேசினாங்க, திருடுனாங்க, அதை எடுத்துட்டு போனாங்க, அங்கே போனாங்க, இல்ல தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினாலே அவங்க யாருதான்? பாவம் தான். லிஸ்ட் போட வேண்டியதில்லை. தப்பு ஆரம்பமே அங்கேதான். ஒரு பாஸ்டர் எப்படி சொன்னார்? அவர் கப்பல் துறையில வேலை பார்த்துருக்கிறார். சுக்கானா நங்குரம் வந்து கப்பலை நிறுத்துறது சுக்கான் தானே? ரொம்ப சின்னதா இருக்கும். அது சின்னதா விளையாடுச்சுன்னா இந்த கப்பல் போய் சேர வேண்டிய இடம் போய் சேராதான். எத்தனையோ கிலோமீட்டர் மைல் கணக்குல அது தன்னுடைய வழியை விட்டு என்ன செஞ்சிடுமா? வேற இடத்துக்கு போயிடணும். அந்த மாதிரி தான் நம்மளும். இப்ப நம்ம எதுல இருக்கிறோம்? இந்த சபையை எதுல சொல்லுவாங்க? சபையை எதுக்கு ஒப்பிடலாம்? பேழைக்கு ஒப்பிடுவாங்க. பேழைக்குள்ள என்ன செஞ்சிடணும்? வந்துடணும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பேழை வார்த்தையை விட்டு விலகினால் நேர பரலோகராஜ்யத்துக்கு போகுமா? ரெண்டு இடம் தான். ஒண்ணு பரலோகராஜ்யம். இந்த பேழை, அதாவது அவர் சொன்ன கப்பல், அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அந்த கப்பல் லைட்டா மாறிடுச்சுன்னா இங்கிலாந்துக்கோ இல்ல பாகிஸ்தானுக்கோ இல்ல இந்தியாவுக்கோ வந்துடலாம். ஆனா நம்ம கப்பல் ரெண்டு இடம் தான் இருக்கு. ஒண்ணு பரலோகம், இன்னொன்னு எது? நரகம். அவ்வளவுதான். வார்த்தையை விட்டு விலகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மா நரகம் தான். ஆனா வார்த்தையில போனா கண்டிப்பா பரலோகம் தான். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவம் என்ன? வார்த்தையை விட்டு விலகினதுதான். வார்த்தையை விட்டு விலகினால் அடுத்து செய்யறது எல்லாம் சத்தியத்தின்படி இருக்காது, எல்லாமே பாவமா தான் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் பலியில நான் மகிமைப்படுவேனா? யாருக்கிட்ட? அவனுக்கிட்டே சொன்னாரு, நம்ம கிட்டே சொல்றாரு. வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீங்க கொடுக்கிற காணிக்கையில நான் மகிமைப்படுவேனா? அதெல்லாம் என்னுடையது தானே, இதெல்லாம் என்னுடையது தானே. அப்ப நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தானே எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கட்டும், யூத ஜனங்களாக இருக்கட்டும், இல்ல நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நம்ம பண்ண முதல் பாவம் வார்த்தையை விட்டு விலகினது. முதல் கோணல், முற்றும் கோணல் தான். அல்லேலூயா. அதை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம புரிந்து கொண்டால் ஆண்டவரே அந்த பாவம் இல்ல, முதல் பாவம் நான் உடைய வார்த்தையை விட்டு நான் என்ன செஞ்சுட்டேன்? விலகிட்டேன், என்னை மன்னிங்க. மறுபடியும் நான் உடைய வார்த்தையின்படி என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்? வாழ ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, வார்த்தையின்படி வாழ்வதற்கு கற்றுக்கொள்வதற்கான இடம்தான் இந்த சபை. இங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் மாமிசத்துல சில சமயம் போதித்து விட்டார்கள் என்றால் என்ன செய்வது என்பதற்காகத்தான் அவர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். சபைக்கும் வந்து பரிசுத்த ஆவியானவரையும் பெற்று சத்தியத்தின்படி வாழாம இருந்தா என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, யாருதான் என்ன செய்ய முடியும்? கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சபை பேழைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இது போய் சேர வேண்டிய இடம் ரெண்டு இடம் தான். ஒன்று பரலோகம், மற்றொன்று நரகம். சத்தியத்தின்படி வாழ்ந்தா பரலோகத்துல போய் இது நம்மளை கொண்டுட்டு போய் இறக்கும். ஆனால் சத்தியத்தை விட்டு விலகினால் அது எங்கதான் கொண்டுட்டு போய்விடும்? நரகத்துல தான் கொண்டுட்டு போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருந்தோம், ஆனால் இப்போ கிறிஸ்துவின் உடையவர்களாக நம்ம இருக்கணும். நம்மை பார்க்கும் பொழுது இயேசுவை அவர்கள் பார்க்கணும்.
இயேசு இப்படிதான் இருந்திருப்பாருன்னு அவங்க தெரிந்து கொள்ளணும். அந்த இயேசுவை சிலுவையில் அவர்கள் மறைத்தார்கள், மரணமடைய செய்தார்கள். அப்படித்தானே? சிலுவையில் அறைந்தார்கள் தானே? யார் அறைந்தா? யார் அறைந்தா? அவருடைய ஜனங்கள். இப்ப நம்ம வார்த்தையை மறக்கிறோமா? நம்மளும் தான் சிலுவையில் அறைகிறோம். வார்த்தையை விட்டு விலகினா சிலுவையில் அறைகிறோம். ஏன்னா நம்ம ஆண்டவர் யாரா இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். அப்ப வார்த்தை விட்டு விலகும் போது சிலுவையில நம்ம அறைகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ வார்த்தையாக இருக்கிற தேவனை பின்பற்றுகிற நாங்கள் வார்த்தையை விட்டு விலகும் போதெல்லாம் சிலுவையிலே அவரை அறைகிறோம். அவர்கள் ஒரு முறை அறைந்தார்கள், அவர் மறுபடியும் எழுந்துட்டார். ஆனா இந்த முறை நம்ம சிலுவையில் அறைந்தா நம்ம தான் எழுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி உயிரோடு எழுப்புவார்? இஸ்ரவேல் ஜனங்கள் சிலுவையில அறைந்தாங்க, அவர் உயிரோடு எழுப்பிட்டாரு. ஆனா இப்ப நம்ம சிலுவையில அறைகிறோம், அவர் உயிரோடு எழும்பல. தெரியுமா? அவர் உயிரோடு எழுப்புவதற்கு சரீரம் நீங்களும் நானும் தானே. இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறார்னு வரலாறு பார்க்கணுமா, உள்ளத்தை பார்க்கணுமா? உள்ளத்துல தானே பார்க்கணும். அவர் இங்கே பிறந்துட்டாருன்னா இயேசு பிறந்துட்டாரு. அப்ப இங்கே பிறந்திருக்கிறாருன்னா அப்ப எங்க உயிர் தருவாரு? எங்கே? கன்னியாகுமரி. இங்கே பிறந்திருக்கிறாருன்னா தெரியுதா? இங்கே பிறந்திருக்கிறாருன்னா இங்கேதான் எழுந்திருப்பாரு. அப்ப இங்கேதான் என்ன செஞ்சிருப்பாரு? மறுத்து இருப்பார். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை அடக்கம் பண்ணியே வச்சிருக்கிறீங்களா, இல்ல உயிரோடு எழுப்பி இருக்கிறீங்களா? அப்படின்னா உயிரோடு எழுப்பி இருக்கிறீங்கன்னா சத்தியத்தின்படி நம்ம என்ன செஞ்சாலும் வாழணும். சத்தியத்தின்படி வாழலையா நீங்க டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். எனக்குள்ள இருக்கிற இயேசு, எனக்குள்ள பிறந்த இயேசுவை நான் அடக்கம் பண்ணிவிட்டேன். ஸ்தோத்திர கூட தாராளமா வச்சுக்கலாம், கூப்பிடுங்க, நான் வர மாட்டேன். இங்கே பிறந்திருக்கிறா, இங்கே மரித்திருக்கிறா, இங்கேதான் எழும்புவா. இங்க எழும்பணும்னா அவரை எழுப்புகிறதுக்கு ஒரு காரியம் செய்யணும். அதுதான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையின்படி நம்ம வாழும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற இயேசு உயிர் பெறுவார். அதுதான் கிறிஸ்துக்குரியவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் உடையவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அதற்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்கிறது? லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலிருந்து 20ஆவது வசனம் வரைக்கும். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து அந்த பரிசேயர் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்து இருந்தார்கள். அப்பொழுது பிணியாளர்களை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. 18வது லூக்கா 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து கொஞ்சம் கவனிங்களேன். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜன கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போவதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியால் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனமும் 34ஆம் வசனமும். அங்கே 8 வருஷமாய் கட்டின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார்,
நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அங்கே சொன்னது யாரு? திமிர்வாதக்காரன் சொன்னது யாரு? இயேசு. இங்கே சொன்னது யாரு? பேதுரு. பேதுரு. பேதுரு என்ன செய்யறார்? சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்தான். இவர் என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து உன்னை என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். உன் படுக்கையை நீ என்ன செய்து கொள், போட்டுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அவன் அந்த காரியத்தை என்ன செய்யறான்? செய்யறான். அல்லேலூயா. இந்த சபையிலே தேவன் நம்முடைய சம்பளத்தில் நிறைந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் தானே? ரொம்ப டவுட்டா சொல்லுங்க. ஆமென். நிறைந்திருக்கிறார். நிறைந்திருக்கிறார் என்று சொன்னதை விசுவாசித்தால் அதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நீங்க ஆமென் சொல்லவே தயங்குனீங்களே. இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அந்த வார்த்தையை அவன் நம்பினான், விசுவாசித்தான். எப்படி நடக்கணும் கொஸ்டின்ல அவன் கேட்கல, எழுந்துட்டான். பேதுரு சொன்ன உடனே 8 வருடம் நான் இப்படி இருக்கிறேன், இப்ப இயேசு குணமாக்குறான்னு நீ சொன்ன உடனே எனக்கு குணம் ஆயிடுமா அப்படின்னு நாம என்ன செய்யல, சந்தேகப்படல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அற்புதங்கள் மூலமாக நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம்? வேதத்துல சொல்லி இருந்தால் அதை நம்பணும், விசுவாசிக்கணும், அதன்படி வாழணும். அப்பதான் இதுல இருக்கிற மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்பாமலும் விசுவாசிக்காமலும் வாழாமலும் இருந்தோம்னா இங்க இருக்கிற சம்பூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பணும். அப்புறம் என்ன வரும்? விசுவாசம் வரும். அப்போ விசுவாசம் வந்தா என்ன வரும்? வாழ்க்கை என்ன வரும்? வாழ்க்கை. உதாரணமா, தேவனுக்கு விரோதமா நான் என்ன செய்ய முடியாது? பாவம் பண்ண முடியாது. அங்கே யாரும் இல்லை. ஆனா யார் இருந்திருக்கிறதா என்று அவன் விசுவாசத்தில் இருக்கிறான். தேவன் இருந்திருக்கிறான். அல்லேலூயா. இளையகுமாரன் தன் தகப்பனுக்கு விரோதமாகத்தான் பாவம் பண்ணான். ஆனா அவனுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் என்ன செய்திருக்கிறேன்? பாவம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. பரத்துக்கு விரோதமா நீ பாவம் பண்ணியிருக்கிறேன்னு யார் அவன்கிட்ட சொன்னான்? அதே போல இயேசு இந்த இடத்துல இருக்கிறார், அவருடைய சம்பளத்தை நிரப்பி இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு விசுவாசம் வரும். இதை செய்தால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வந்துச்சுன்னா அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையாக மாறும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் வாழ்க்கையாக மாறினால் அந்த வாழ்க்கையை பார்க்கிற மற்றவர்கள் இவர்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவினுடையவர்கள் என்று நாம் பேர் பெறுவதற்கு முதல்ல என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தெளிவா சொல்லுங்க. வார்த்தையை நீங்க எப்படி கிறிஸ்துவினுடையவர்களாக வாழ போகிறீர்கள்? இப்ப தெளிவா தானே நான் சொன்னேன். நான் பேசுறது புரியலையா? சில பேர் சொல்லுவாங்க பேசுறதே புரியலன்னு சொல்லுவாங்க. அப்படியா? இல்ல நீங்க மந்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, மயக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் தப்பு இல்லை, சரியா? இல்ல நீங்க பேசுறது புரியலன்னா ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா டூல்ஸை மாத்துங்க, ஏதாவது பண்ணுங்க. இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை முதலில் நம்பணும். நம்புனா விசுவாசம் வரும். விசுவாசம் எப்படின்னா, இந்த சபையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணுங்கிற விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் எப்படி வாழணுங்கிற தேடுதல்ல நம்மளை கொண்டுட்டு போகும். தேடுனா அதன்படி நம்ம வாழ்வோம். கண்டுபிடித்ததற்கு பிறகு வாழ்வோம். அந்த வாழ்க்கையை மற்றவர்கள் பார்ப்பார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் அல்ல, கிறிஸ்துவினுடையவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுவார்கள். அல்லேலூயா.
விளங்குச்சா? நம்பாம விசுவாசம் வராது. அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. காணப்படுகிறவைகளின் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசமானது ஃபர்ஸ்ட் என்ன வருது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. எப்படி அந்த சாரி பார்த்து விதவை வீட்டுல அந்த மாவு குறையாம போனுச்சு? எப்படி 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு எப்படி போஷித்தாரு? எப்படி அந்த விதவை வீட்டுல எண்ணெய் வந்துகிட்டே இருந்தது? அது எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சந்ததியில இருந்து ஒரு ஊழியக்காரரை எழுப்பவே நம்பணும். நீ வளர்வதற்காக சபையில ஒன்று சேர்த்திருக்கிற நம்பணும். ஒன்றுமித்தமாக என் நாம மகிமைப்படும் நம்பணும். அப்பதான் விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தா தேடல் இருக்கும். கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள், தட்டுகிறவர்களுக்கு தான் திறக்கப்படும். அப்ப இந்த விசுவாசம் வந்துச்சுன்னா நம்மள சும்மா இருக்க விடாது. தட்ட சொல்லணும், தேட சொல்லணும், கேட்க சொல்லணும். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அதற்கு நான் என்ன செய்யணும்? வார்த்தையை கொடுப்பார். வாழ்க்கையாக மாறணும். வாழ்க்கையா மாறிச்சா உலகத்துல இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களை பார்க்குற எல்லாரும் சொல்லுவாங்க, நம்மளை பார்க்குற எல்லாரும் சொல்லுவாங்க, இவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்து அந்த காலத்துல வாழ்ந்திருந்தா இவங்களை போலதான் என்ன செஞ்சிருப்பாங்க? வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சிந்திச்சு பாருங்க. நேரம் ஆயிடுச்சு, என்ன ஆத்மாவை சொல்ல போறோம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அது நீங்க இந்த நேரத்துக்கு சொல்றீங்களா, இந்த தேவனுடைய வருகை நாட்கள் சொல்றீங்களா அப்படிங்கிறது கர்த்தருக்கு தான் வெளிச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு, வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்தால் மட்டுமே இந்த சபையில இருக்கிற சம்பூரணத்தை நம்மால் என்ன செய்ய முடியும்? இங்க பெற்றுக்கொண்டால் தான் அங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே பெற்றுக்கொண்டால் தான் நம்ம நேரடியா நீ அங்கேயே வந்து பெற்றுக்கொள்ளா. இங்க அவருடைய சம்பூரணத்தினால் நிரப்பியிருக்க மாட்டார். வசனம் இருக்கு சங்கீதத்துல, வருகிறவர்கள் உங்களுடைய சம்பூரணத்துல என்ன செய்வார்கள்? திருப்தி அடைவார்கள் அப்படின்னு வசனம் இருக்குதானே? சங்கீதத்துல இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. அல்லேலூயா. இங்கே நம்ம அதை அனுபவித்தால் அங்கேயும் அனுபவிப்போம். இங்கே நாம் சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்தால் நமக்காக அங்கே வாசல் பக்கத்துல தேவன் அமர்ந்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அவருடைய சத்தத்தை கேட்கும் அனுபவம் இருந்தால் அங்கேயும் அவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். இங்கே அவரை ஆராதித்தால் அங்கேயும் போய் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். ஒரு காரியம், இடம் காலியாக இருக்கிறது, ஊழியக்காரர் சும்மா இருப்பார்கள், அவர்கள் பிழைப்பு பண்ண வேண்டும். அதற்காக இந்த ஆத்துமாக்களை போய் நம்ம சபையில் சேர்ப்போம் என்பதற்காக தேவன் நம்மை சபையில் சேர்க்கவில்லை. நாம் நமக்குரியதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சபையில் சேர்க்கவில்லை. நம்மளுடைய குடிசை வீடு கோபுரமாக மாற வேண்டும் என்பதற்காக சபையில சேர்க்கவில்லை. நம்மை சபையில சேர்த்ததுக்கான நோக்கம் பேதைகளாக இருக்கிற நம்மை ஞானியாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நம்ம சத்தியத்தில் என்ன செய்யணும்? வளரணும். மனங்கள் போடுவோமா?